வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போறோம். ஒரு வாலிபன் அவன் தினமும் செல்லும் கடையில் ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவன் எப்படி அவனுடைய நாட்களை கடக்கிறான் என்பதை பற்றி பார்ப்போம். மேலும் இதுபோல் கதையை பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். என் பெயர் நிரஞ்சன், வயது 24. கல்லூரி இறுதி ஆண்டு படித்து வருகிறேன். ஷர்மிளாவின் வயது 45. அவள் கணவனின் வயது 55. ஷர்மிளா கணவன் பால், ஐஸ்கிரீம் மற்றும் ஜூஸ் கடை வைத்து உள்ளான். கடையில் காலை ஷர்மிளா கணவன் இருப்பான். மதியம் 12 முதல் 4 மணி வரை ஷர்மிளா இருப்பாள். ஷர்மி கிட்ட ஈஸியாக பேச முடியாது, ஏன்னா அவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. அது மட்டும் கிடையாது, ஷர்மி கூட சேர்ந்து விளையாட ஏற்கனவே ஆளு இருக்கிறதா சொல்லுவாங்க. அவள் விளையாட்டுல சிறந்தவனு கூட சொல்லுவாங்க. கொஞ்ச வருஷம் முன்னாடி என் நண்பன் ஒருத்தன் சொன்னான். நண்பன், மச்சா ஷர்மியோட விளையாட்டு நண்பன் ஊர்ல இல்லையாம்டா. நான், என்னடா சொல்ற, எங்க போயிட்டான்? நண்பன், பெங்களூர்ல ஓர் போயிட்டானாமாட்டா. நான், ஓ சரிட்டா. நண்பன், மச்சி அவ இப்ப வருத்தத்துல இருப்பாள். நான், ஏன்டா? நண்பன், ஆமா மச்சி கூட விளையாட ஆளு இல்லன வருத்தமா தானே இருக்கும். நான், ஓகே மச்சி, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரூம்க்கு போய் படுத்தேன். அப்ப நண்பன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான் அடுத்த நாளே மதியம் 1 மணிக்கு ஷர்மி கடைக்கு போனேன். அப்ப அந்த கடையில ஒரு 2 பேரு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான், ஆண்டி ஒரு அத்தி பழம் ஜூஸ் பார்சல். அப்ப ஷர்மி ஜூஸ் போடா எழுந்து போனாள். அப்ப கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த பையனும் எனக்கு போட்டி போடுற மாதிரி இருந்தான். பின் வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு விளையாடி கொண்டு இருந்தேன். நானும் தொடர்ந்து 3 மாசமா டெய்லியும் ஆண்டி கடையில அத்தி ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டி கூட பேச ஆரம்பிச்சேன். கடைக்கு போன ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நானும் என் நண்பனும் ஜூஸ் குடிக்க போனோம். அப்ப கடையில ஆண்டி இருந்தா. நான், ஹாய் ஆண்டி, சாப்பிட்டீங்களா? ஆண்டி, சாப்பிட்டேன். நீ பா? நான், சாப்பிட்டேன் ஆண்டி. ஆண்டி, உனக்கு அத்தி பழம் ஜூஸ் தானே பா? நான், ஆமா ஆண்டி, அதே தான் சிரித்தேன். நண்பன், மச்சி எனக்கு ஆப்பிள் ஜூஸ். நான், ஆண்டி ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஆண்டி, ஒரு 5 நிமிஷம் பா. ஆண்டி ஜூஸ் போடா போனாங்க. நண்பன் என் கிட்ட விசாரிச்சான். என்ன மச்சி, இவ யார்கிட்டையும் பேச மாட்ட, உன் கிட்ட பேசுறா? அத்தி ஜூஸ் தானேன்னு சொல்ற, என்னடா நடக்குது? நான், அதுவா, நான் போன மாசம் ஹாஸ்பிடல் போன. அப்ப டாக்டர் என்னைய கண்டிப்பா அத்தி ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னார். அதனால நான் 1 மாசமா டெய்லியும் அத்தி ஜூஸ் வாங்கிட்டு போவேன். யாரும் இல்லனா இங்கேயே ஜூஸ் குடிப்பேன். இப்படி தான் பழக்கம் ஆச்சிட்டா. நண்பன், ஓ அப்படிய விஷயம், சரி சரி. ஆண்டி ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க. அப்ப ஆண்டி விளையாட்டு பொருளை பார்த்துட்டு ஜூஸ் வச்சுட்டு போயிட்டா. நண்பன், என்ன மச்சி டெய்லியும் அத்தி பழம் ஜூஸ் தான் போல. வீட்ல ஓவர் ஒர்க் அவுட் நான், இல்ல மச்சி, இப்ப தான் கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். போக போக தான் நல்லா வெயிட் போடணும். நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஆண்டிக்கு நன்றாக கேட்டு இருக்கும். ஜூஸை குடித்து வீட்டிற்கு வந்தேன். வந்ததும் கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு டிவி பார்த்து சாப்பிட்டு தூங்கி விட்டேன். ஆண்டி பொருளை பார்த்து விட்டால், அதுவும் இல்லாமல் நண்பனுடன் பேசிக் கொண்டு இருப்பதை வேறு கேட்டுவிட்டால் ஏதாவது நினைச்சே இருப்பாளோன்னு நினைச்சிட்டே படுத்து தூங்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் நான் மட்டும் கடைக்கு போனேன். ஷர்மி மட்டும் தான் இருந்தா. நான், ஹாய் ஆண்டி, சாப்பிட்டீங்களா? ஆண்டி, இல்லப்பா, நீ? நான், இல்ல ஆண்டி, இதுக்கு மேலதான். ஏன் ஆண்டி இன்னும் சாப்பிடல? ஆண்டி, என்னோட கணவர் ஊருக்கு போய் இருக்காரு பா, பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. கடைய வேற பாத்துக்கணும். எங்கப்பா சாப்பிடுறது? நான், ஆண்டி, நான் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன், சாப்பிடுங்க இங்கேயே. ஆண்டி, இல்லப்பா, பரவாயில்ல. நான், வாங்கிட்டு வரேன் ஆண்டி, சாப்பிடுங்க. எப்ப ஆண்டி அண்ணா வருவாரு? ஆண்டி, இல்ல வேணாப்பா, 5 நாள் ஆகும்னு சொன்னாருப்பா. நான் டேபிள்ல உட்கார்ந்தேன்.
ஆண்டி ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது திரும்பவும் அதே மாதிரி நேத்து நடந்தது போல் நடந்தது. நான் என்னடா இதுன்னு யோசிச்சேன். அமௌண்ட் கொடுக்கும் போது பொருளை பார்த்தாள். நான், ஆண்டி என்ன ஆச்சு, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க? ஆண்டி, ஒன்னும் இல்லப்பா, சும்மா தான். நான் வீட்டிற்கு சென்று வழக்கம் போல விளையாடி முடித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது நாளைக்கு எப்படி ஆச்சும் நம்பர் வாங்கணும் முடிவு பண்ணேன். அடுத்த நாள் 2 மணி இருக்கும். நான் நினைத்தது போல ஷர்மி ஆண்டி மட்டும் தான் இருந்தாள். நான், ஆண்டி ஆண்டி வாப்பா, இன்னிக்கு என்ன லேட், எங்க போய் இருந்தப்பா? நான், ஆமா ஆண்டி, கொஞ்சம் வெளியே போய் இருந்தேன். ஆண்டி, சாப்பிட்டியாப்பா? நான், சாப்பிட்டேன். நீங்க ஆண்டி? ஆண்டி, இல்லப்பா, கடைய பாத்துக்கணும், இதுல எங்கப்பா சாப்பிடுவது? நான், ஆண்டி இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டேன். ஆண்டி, வேணாப்பா நில்லுன்னு சொன்னா. நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து ஆண்டி கிட்ட கொடுத்தேன். ஆண்டி, எதுக்குப்பா இது எல்லாம்? நான், சாப்பிடுங்க ஆண்டி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தா நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? ஆண்டி என்னை பார்த்தாள். ஆண்டி, வாப்பா நீயும் கொஞ்சம் சாப்பிடு. நான், நீங்க சாப்பிடுங்க ஆண்டி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுற. ஒரு ஐஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆண்டிக்கு எதில உட்கார்ந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்க. நான், ஆண்டி உங்க கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? ஆண்டி, சொல்லுப்பா. நான், அது வந்து நீங்களும் உங்க ஹஸ்பண்டாம் லவ் மேரேஜா பண்ணிக்கிட்டீங்க? ஆண்டி, ஏன்பா? நான், இல்ல ஆண்டி, சும்மா தான் கேட்டேன், கேட்கணும்னு தோணுச்சு. ஆண்டி, அட சொல்லுப்பா. நான் சொல்லுவேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆண்டி, இல்ல சொல்லுப்பா. நான், ஆண்டி உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கு, அதான் கேட்டேன் ஆண்டி. ஆண்டி, நாங்க காதல் கல்யாணம்ல பண்ணலப்பா, வீட்ல பார்த்து வெச்சவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. என்ன பண்றது, என் வாழ்க்கை அப்படிப்பா. ஆமா, என்ன வித்தியாசம் எங்களுக்கு சொல்லு. நான், அதுவா ஆண்டி, உங்க கணவர் பார்க்க ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு, அதான் கேட்டேன். ஆண்டி என்னைய பார்த்து கொண்டு சிரித்தாள். ஆண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான்பா, எனக்கும் தான் வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னப்பா இருக்கு, அவ்வளோ தான் வாழ்ந்தாச்சு. நான, ஆண்டி, நான் ஒரு உண்மையா சொல்றேன், நீங்க எதுவும் நினைக்க கூடாது, சரியா? ஆண்டி, எதுவும் நினைக்க மாட்டேன், சொல்லுப்பா. நான் சொல்ல வரும் பொழுது கடைக்கு ஆட்கள் வர ஆரம்பித்தனர். அவர்கள் போனவுடன் ஆண்டி, சொல்லுப்பா, என்னமோ சொல்ல வந்த. நான், அதுவா ஆண்டி, இப்ப வேணா ஆண்டி. ஆண்டி, அட சொல்லுப்பா. நான், உங்க நம்பர் குடுங்க ஆண்டி, நான் கால் பண்றேன், நேர்ல சொல்ல பயமா இருக்கு ஆண்டி. ஆண்டி, அப்படி என்னப்பா சொல்ல போற? ஆண்டியும் நம்பர் கொடுத்தாங்க. நானும், ஓகே ஆண்டி, போயிட்டு வரேன் என்று சொல்லி நின்றேன். அப்பொழுது ஆண்டி எதுவும் பேசாமல் எங்கேயோ பார்த்து கொண்டு இருந்தாள். பின் சரிப்பா என்றாள். நைட் ஒரு 10 மணி இருக்கும். ஆண்டிக்கு மெசேஜ் செய்தேன். நான், ஆண்டி, நான் நிரஞ்சன். 10 நிமிடம் கழித்து ஆண்டி மெசேஜை பார்த்து ரிப்ளை செய்தாள். ஆண்டி, ஹாய்ப்பா நிரு, என்ன பண்ற? நான், சும்மா தான் ஆண்டி, படுத்துட்டு இருக்கேன். நீங்க ஆண்டி, என்ன பேருல ஷார்ட் பண்ணி கூப்பிடுறீங்கன்னு ஒரு சிரிப்பு எமோஜி போட்டு அனுப்பினேன். ஆண்டி, நானும் படுத்துட்டு தான் இருக்கேன்பா, சும்மா தாப்பா கூப்பிட்டேன். சாப்பிட்டியா? நான், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா ஆண்டி? ஆண்டி, நானும் சாப்பிட்டேன்பா. ஏதோ உண்மைய சொல்றன்னு சொன்னியே, என்னப்பா? நான், அதுவா ஆண்டி, நீங்க என்னத்தான் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் நீங்க பார்க்க அப்படிலாம் இல்ல. சாரி ஆண்டி. ஆண்டி, அட போப்பா, சும்மா தமாஷ் பண்ணிட்டு இருக்க. நான், ஆண்டி, நான் காமெடி பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். அப்படியே கிண்டல் அடிக்க. ஆண்டி, ஓ, பார்த்தாலே தெரியுதுப்பா. நான், என்ன தெரியுது ஆண்டி, புரியல. ஆண்டி, அதுவா ஒன்னும் இல்லப்பா. நான், ப்ளீஸ் சொல்லுங்க ஆண்டி, என்னன்னு. ஆண்டி, அட ஒன்னும் இல்லப்பா, சும்மா போய் தூங்கு. நான், ஆண்டி சொல்லுங்க ப்ளீஸ், என்ன பாத்தீங்க? ஆண்டி இன்னிக்கு கடையில நடந்தத பத்தி சொன்னாள், பொருளை பத்தி சொன்னாள். நான், அதுவா ஆண்டி, சும்மா தான், உங்க கடைக்கு வரும் போது பொருள் தேவைப்பட்டது, அதான். ஆண்டி, என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற? நான், ஆண்டி, நான் ஒரு உண்மையா சொல்லட்டுமா? உங்களை எனக்கு 5 வருஷமா தெரியும்.
ஆண்டி, என்னப்பா சொல்ற, நிஜமாவா? நான், ஆமா ஆண்டி. ஆண்டி கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. என்ன ஆச்சி நல்லா தானே பேசுனாங்க, அப்புறம் ஏன் ரிப்ளை இல்ல? அப்படியே யோசிக்க பின் கொஞ்ச நேர விளையாடிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு ஆண்டி மெசேஜ் செய்தாள். ஆண்டி, ஹாய், என்ன பண்றப்பா? நான், வீட்ல தான் ஆண்டி. ஆண்டி, இன்னிக்கு கடைக்கு வரலியாப்பா? நான், ஏன் ஆண்டி, ஏதாவது கொடுக்கணுமா? ஆண்டி, தினமும் வருவ, அதான் கேட்டேன்பா. நான், ஓகே ஆண்டி, வரேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் கடைக்கு போனேன், யாரும் இல்லை. நான், என்ன ஆண்டி, வந்துட்டேன், ஏதாவது சொல்லணுமா? ஆண்டி, ஏதும் இல்லப்பா. நான் கிண்டல் அடிக்க, ஆண்டி, போதும்பா, ரொம்ப காமெடி பண்ணாதப்பா, போதும். அப்படியே பேசிக் கொண்டு இருக்க நான் ஷர்மி கிட்ட, ஆண்டி, எங்கூட விளையாட வரீங்களா என்று கேட்டேன். அவள் யோசிக்க, அதெல்லாம் வேணாம்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூற, நான் மீண்டும் கேட்க, அப்போது கடையில் ஆட்கள் வர, ஆண்டி, ஓகேப்பா, நீ வீட்டுக்கு போ, நான் நைட் கால் பண்றேன். இரவு 9 மணி இருக்கும். ஆண்டி கால் செய்தாள். ஆண்டி, என்னப்பா பண்ற? நான், சும்மா தான் ஷர்மி, விளையாடிட்டு இருக்கேன். ஆண்டி, ஓ நிஜமாவா? என்ன பேரு எல்லாம் சொல்றப்பா? நான், நீ தான் எனக்கு டாவு ஆயிட்டியே. ஆண்டி, அதுவும் சரிதான்டா. நான், நீ என்ன பண்றடி? ஆண்டி, படுத்துட்டு இருக்கேன்டா. நான், உங்க கிட்ட கடையில கேட்டேனே, என்ன ஆச்சு? அத பத்தி யோசிச்சிங்களா? ஆண்டி, அதுவா, அதுலா வேணாம்டா. டைம் சரியா இருக்கு, இதுல எப்படி விளையாடுவது சொல்லு. நான், ஆண்டி, இதுல நேர்ல சொன்னா தா புரியும். நான் உங்க வீட்டுக்கு வந்து புரிய வைக்கலாமா என்றேன். சரி வாப்பா என்றாள். நான், ஓகே ஆண்டி. 5 நிமிடத்தில் அங்கு சென்றேன். ஆண்டி, வாடா உட்காரு. நான் சோபாவில் அமர்ந்தேன். ஆண்டி தண்ணீர் கொண்டு வந்தாள். நான் குடித்துவிட்டு அவளுடன் பேசிக் கொண்டு இருந்தேன். அப்போது ஆண்டி, என்னடா விளையாட்டு உனக்கு வேணும்? நான்லாம் எப்படி விளையாடுறது என்றாள். ஆண்டி, உங்களுக்கு விளையாடணும் எண்ணம் இருக்கு, ஆனா நீ விடாப்பிடியாக இருக்க என்று கூறி கிண்டல் அடிக்க இருவரும் சிரிக்க அப்படியே பேசிக் கொண்டு இருக்க, இருப்பா, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று கூறினாள். நான், அதெல்லாம் வேணாம் டி, நான் பேச தா வந்தேன் என்றேன். சரின்னு அப்படியே பேசிக் கொண்டு இருக்க அப்புறம் அப்படியே விளையாட்டை ஆரம்பித்தோம். அப்போது நான் கிண்டல் அடித்து, யாரோ விளையாட்டு லாம் வேணாம்னு சொன்னாங்களே இங்க அவங்க என்று கூறி திரும்பவும் விளையாட்டை துவங்கினோம். நீண்ட நேர விளையாட்டுக்கு பின் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மறுநாள் மதியம் நான் போன பார்த்த ஆண்டி 20 மிஸ்ட் கால் கொடுத்து இருக்காங்க. நான் ஆண்டிக்கு கால் செய்தேன். நான், என்ன டீ பண்ற? ஆண்டி, படுத்துட்டு இருக்கேன்டா. நான், ஏன்டி கடைக்கு போகலையா? என்ன ஆச்சி? ஆண்டி, அதுவா போக தோணல. நான், ஓ சரி அப்படியா, அப்ப நான் வீட்டுக்கு வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல, நீ அங்கேயே இரு என்று கிண்டல் அடிச்சாள். நான், நீ என்ன சொல்றது, நான் வரேன் என்று நக்கல் அடித்து அங்கே கிளம்பி போயிட்டேன். அப்படியே எங்கள் நாட்கள் சந்தோஷமும் விளையாட்டுமாய் நகர்ந்து சென்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்த இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.